ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், மீனாட்சியை கேட்டேன். அதாவது திடீர்னு ஒருத்தன் உழைக்காம பணக்காரனாம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன்ல, நான் கேள்வி கேட்டேன். அவர் வந்து அக்கா வந்து என்னை அப்படியே சாய்ஸில் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, சாய்ஸில் விட்டுட்டாங்க, மணிமேகலையே சாய்ஸில் விட்டாங்க. அதாவது நீங்கள் இப்போ 2, 6, 10 பாவகிரகம் இருந்தால் யோகம் பண்ணுமா? பொருளாதாரத்தை குடிக்கிற இடங்க எதுங்க? நீங்க இப்ப ஜோசியத்துல நீங்க எதை வேணாலும் படிங்க, தாந்திரிகம் படிங்க, மாந்திரிகம் படிங்க, சாஸ்திரம் படிங்க, வாஸ்து படிங்க, எதை வேணாலும் படிங்க, கைரேகை படிங்க, மந்திரிச்சு கொடுங்க, வாக்கு சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருதுங்கிறத முதல்ல பார்த்து பண்ணுங்க, அதுல சிறப்பா பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். முதல்ல அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஜாதகத்திலயோ நம்மளுடைய கிரகங்கள்லயோ பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது 2, 6, 10 தான். நீ உழைச்சி சம்பாதிக்கிறது 6, ஜீவனம் பண்ணி கர்மா மூலியமா கனெக்ட் ஆகிற விஷயங்கிறது 10, 2ங்கிறது பணம் எங்கிருந்து வரும், இதுதான் நாங்கள் சொல்ற இடம். இதுல பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு வரும், இல்லீகலாகவும் வரும், லீகலாகவும் வரும், எப்படி வேணாலும் வரும். ஆனா சுபகிரகங்கள் இருந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஏமாத்தி சம்பாதிச்சிட முடியாது. எங்கேயா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அது திருப்பி வாங்கிக்கும். ஏமாத்துறீங்கன்னா நியாயமா வந்துச்சுன்னா ஓகே, அது 4ஆம் அதிபதி 2ல் இருக்கு அப்படின்னா வாடகை வருமானம் போக்குவரத்து எல்லாம் வரும். அது ஒரு கான்செப்ட். இது இருக்கட்டும். இப்போ திடீர்னு நான் பணக்காரன் ஆகணும், நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், என் குடும்பம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கு, எல்லா கிரகமும் நீசமாயி போச்சு. அதாவது ஒரு 3 கிரகம் 4 கிரகம் தனஸ்தானத்தை இண்டிகேட் பண்ற கிரகங்கள் எல்லாம் நீசமாயிடுச்சு அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றோம்ல, அதுவே பெரிய குடுப்பனை. அப்ப எங்கேயோ ஒரு சுவிட்ச் இல்லாம நம்ம உயிரோட இருக்க முடியாது. அப்ப இருக்கோம், ஜீவனம் பண்றோம், சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, வாக்கு ஸ்தானாதிபதி 2ஆம் இடம் ஒரு திதி சூன்யமோ, அந்த வீடு ஒரு பாதகாதிபதியோ ஒரு அமர்ந்துச்சுன்னா அந்த பாவம் கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு அதிபதி போய் நீசம் ஆயிட்டார் அப்படின்னா தர்திரியம் வந்துடும். 2ஆம் அதிபதி நீசம் ஆயிடுச்சுன்னா இறந்துண்டு வாழ்தல்மா, அதாவது கையேந்தி வாழணும். இப்போ வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு காசு இருக்காது, கடை வாங்கணும், வீடு கட்ட கடை வாங்கும், கல்வியை படிக்க வைக்கணும், கடை வாங்கி படி. இதுதான் 2ஆம் அதிபதி நீசமாச்சா சம்பாரிச்சுட்டு வாங்க முடியாது. அவ்வளவுதான் கான்செப்ட். இது 6, 8, 12 தொடர்பு விட்டாலும் இந்த நிலை வரும். ஆனா 2ஆம் பாவத்துல வந்து ஒரு கிரகம் நீசமாய் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஓடெடுத்து சாப்பிடுறதுமா. அப்ப 2ஆம் பாவாதிபதியும் கெட்டு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து கெட்டுச்சுன்னா நம்ம போய் கேட்டா கூட கொடுக்க மாட்டான், உழைச்சா கூட சம்பளத்தை கொடுக்க மாட்டான். போயிட்டு நாளைக்கு வாடா அப்படின்னா நான் சோத்துக்கே காசு இல்லைண்ணா ஒரு 100 ரூபாயாவது கொடுங்கன்னா நம்ம சம்பாரிச்ச காசுல ஒரு 100 ரூபா கொடுப்பான், நாளைக்கு வாழ்ந்துடும். இது அந்த மாதிரி நிலை தான். அப்போ திடீர்னு பணக்கார ஆகிறதுக்கு என்ன வழிங்க, அதை மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம், இந்த ஒரு கெட்ட கிரகங்கள் மாதிரி பாவ கிரகங்கள் மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்க. இவங்க சொல்றாங்க நியாயமாறு, நேர்மையாறு, தர்ம திரிகோணம் தான் ஜோதிடம். பாவ கிரகத்தை விட பணத்தை பார்க்கறது வேற எதுவுமே கிடையாது. நிஜமாலுமே நீ என்ன தகுதி இருக்குது, நீ எந்த வீட்டில் பிறந்திருக்க, என்ன வம்சத்தில் வந்திருக்க, உனக்கு என்ன திறமை இருக்கு, நீ ரெடியா, நான் கொடுக்குறேங்க, இதுதான் பாவகிரகம். அதை கண்டுபிடிக்க கத்துக்குங்க எல்லாமே. இப்போ ஒரு 3 கிரகம் நீசமாயி போச்சு, அதுல ஏதாவது ஒரு கிரகம் அந்த நீசன் நின்ற வீட்டு அதிபதி ஆட்சி உச்சமோ பெற்றுச்சு அப்படின்னா, ஒரு கிரகத்தை சுபகிரகம் ஏதாவது பார்த்துருச்சுன்னா விபரீத ராஜயோகமா வேலை செய்யும், அல்லது நீசபங்க ராஜயோகமா வேலை செய்யும். இதுல நிறைய ரூல் இருக்கு, இதுக்கு மட்டும் 10 ரூல் இருக்கு. இந்த நீசம் பெற்ற கிரகம் இப்ப 6, 8, 12 அதிபதிகள் ஒண்ணு சேர்ந்தா விபரீத ராஜயோகங்கிறான், சேர்ந்தா மட்டும் கொடுக்காது. இதுல அந்த வீட்டு அதிபதி ஏதாவது கேந்திரத்துல வலுவா இருந்தா மட்டும்தான் அந்த யோகத்தை கொடுக்கும், இல்லைன்னால கொடுக்காது. அதை அடிச்சு கொண்டு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நீச பங்கத்துக்கும் விபரீத ராஜயோகத்துக்கும் 10 ரூல் சொன்னேன் நான். இதுல 2 ரூல் சொல்லியிருக்கேன். இந்த காசு பணம் அப்படின்ற ஒரு விஷயம், இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, ராகு கேதுகள், எங்க ஒருத்தர் கேள்வி 2 3 வச்சு கேட்டாரு. ராகு கேதுகள் தோஷம் இருந்ததுன்னா திருமணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் அதை குடும்பமா எடுக்கிறேன். இப்ப நீங்க பெண்களுக்கு எல்லாமே, பெண்களுக்கு ஒரு மாதிரி, ஆண்களுக்கு ஒரு மாதிரி, எல்லாத்துக்கும் ஜோசியம் பேசும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2, 6, 10 எல்லாம் 2ல எல்லாம் பாவ கிரகங்களோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களா இருந்ததுன்னா சம்பாதிக்கும், நல்லா சம்பாதிக்கணும். 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நான் சம்பாதிக்கிறேன் 9th ஸ்டாண்டர்ட். அப்ப அங்க எங்க அடி வாங்கும்?
குடும்பம். அப்ப குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்தை பார்க்க குடும்பத்து மேல அக்கறையா இருந்தோம்னா அந்த பாவ கிரகம் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா நீ சம்பாரிச்சுட்டு குடும்பத்தை விட்டு நவுந்துக்கோ மீன்ஸ் விட்டுட்டு ஓடுறது அல்ல. பாசத்தை ஒழிங்க. முதல்ல வலுக்கிறது எதுங்க? வலிக்கி விடுறதே பாசம்தான். ஒரு மனுஷன் விழுகிறான்னா பாசத்துலதான் விழுகும். அதை விட்டீங்கனாலே 2ஆம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாவகிரகம் இருந்தா. இப்ப நீங்க ராகு கேதுகள் ஒரு சூட்சமமான ஒரு கணக்கு வழக்கா இருக்கட்டும், ஒரு ஆடிட்டிங்கா இருக்கட்டும், ஒரு நுணுக்கமான விஷயங்கள், அதாவது இன்னைக்கு வர்ற சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் அத்தனையும் ராகு தான் இல்லைங்களா? ராகு கேதுகள் தான். அப்போ அதாவது ஒரு நமக்கு ஒரு அடிப்படையில பேக்ரவுண்டே இல்லாம ஒரு நுணுக்கமான விஷயத்துல சாதிக்கிறோம், ஒரு சயின்ஸ்ல பண்றோம், ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது அப்படின்னா ராகு கேது இல்லாம முடியாது. இது ரெண்டுல எல்லாம் ராகு கேதுகள் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்ப இவங்க என்னன்னா இவ்வளவு சூட்சமம் இருந்ததுன்னா அந்த பொண்ணுகளை அந்த பையனை கல்யாணம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ராகு கேது தோஷம் வேலை செய்யாதுங்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்க. தசவித பொருத்தம்னா நான் அண்ணன் பேசலாம்னு நினைச்சா நேரம் இல்லை. இப்போ இந்த ராகு கேது இருக்கிறதுக்கு இன்னொரு ராகு கேது இருக்கிறதா கட்டணும். எப்படின்னா நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா குடும்பம் அப்படின்னா 10 விஷயம் இருக்கு, 10 பேர் இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு மூடி மறைச்சத பேசி ஆகணும். அந்த விஷயத்துக்குள்ள அந்த சூட்சமத்துக்குள்ள ஒரு பிட்ட உருவி போடுவா பாருங்க, அதுதான் ராகு. வீட்டுல வச்சிருக்கிற உள்ள அப்படித்தான் பேசும். கேட்டா அதுக்கு பேரு வாயாடி. ஓகே. அப்போ சம்பாதிக்கிற இடத்துல கொண்டே விட்டீங்கன்னா அது புத்திசாலி, திறமையாளி. அப்போ ராகுகேதுகோ 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல எல்லாம் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த பிள்ளைய வேலை பார்க்க விட்டீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு போடுவான், குடும்பத்துக்கு சூப்பர் பிள்ளையா இருப்பான். ஆனா 2ஆம் இடத்துல ராகுகேது இருந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா அவ கேட்கிற கேள்விக்கும் அவகிட்ட இருக்கிற உண்மைக்கு உங்களால பதில் கொடுக்க முடியாது. இங்கதான் தோக்குது, திருமணம் தோக்குது. அப்போ இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட நுணுக்கமான ஒரு புலனாய்வு விஷயங்களை சொல்றது ராகு. கண்ணுக்கே தெரியாத பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து சட்ட ரீதியான விளக்கங்களை தெரிந்து கொள்வது கேது. இதுல ஜோசியத்துல உள்ள வர்றான். 2ல கேது, லக்னத்துல கேது. பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி உள்ளவர்கள் எல்லாம் கேது. இவ்வளவுதான். இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. எதுக்கு? ராகுக்கு ப்ரூஃப் இருக்குது. பணம் கொடுப்பான். இன்னைக்கு ஐடி கூட அதான், பணம் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பாங்க. கேதுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டான், திறமை மட்டுமே. இத நீங்க சட்டமா எடுத்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் அனைத்தையும் சட்டம் சார்ந்து, அது இல்லீகல், சட்டத்தை ஏமாத்தணும்னாலும் சரி, சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, எல்லாமே கேது. அது நீங்க லீகலாவும் எடுக்கலாம், இல்லீகலாவும் எடுக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அமானுஷ்யங்களோ இறையர்களோ எல்லாத்தினுடைய ஈர்ப்பு சக்திகளையும் இழுக்கக்கூடிய பவர் கேதுக்கு உண்டு. ராகு கேதுகள் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த சக்தி இருக்கும். இதுக்கு எப்படி நீங்க பொருத்தணுங்கிற ஒரு விஷயத்த ஜோசியர் எடுத்தீங்கன்னா ஈஸியா திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகாது. இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் கச்சேரி கன்ஃபார்ம். இதுதாங்க ராகு கேது இருக்கிற ஒரு விஷயம், கேட்டதுக்கான விஷயம். இன்னும் நிறைய இருக்கு. ஐயா வாஸ்து பத்திலாம் என்னை மட்டும் விட்டுட்டாங்க, பரவாயில்ல, ஆப்பர்ல விட்டாங்க. வாஸ்து பத்திலாம் சொன்னாங்க. இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தாள், நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம். தென்மேற்கு வாசல்ங்கிற ஒரு விஷயம் நான் நம்ம பரணி ஐயாவோட வாஸ்துல படிச்சதுனால என்னோட ஆபீஸ் எதேர்ச்சி அது அமர்ந்தது. நல்ல நேரம் வரும்போது, ராகு திசை வரும்போது தானாவே அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது தென்மேற்கு எல்லாத்துக்குமா அப்படின்னா பெண்களுக்கு தான் தென்மேற்கு சூப்பரா வேலை செய்யும். ஒரு சொன்னார்ல அக்னி, அது பெண்களுக்கு அருமையா வேலை செய்யும். ஆண்களுக்கு அப்படிங்கும் ஒருவேளை உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பெண் ராசியாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வாஸ்துலையும் பல விஷயம் இருக்கு. எப்படி ஜோதிடத்துல பாவம், சரம் உபயம், பஞ்சபூத தத்துவம், சாரநாதன், பாதத்தினுடைய நவாம்ச கட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம். நீங்க ராசியில ஒரு கிரகம் நீசமாயிடுச்சுன்னு பலன் பேசுனீங்கன்னா நவாம்சத்துல உச்சம் பெற்று இருக்கும், அப்படியே பலனை திருப்பி போட்டுரும். அது நம்ம சொல்லவே முடியாது. ராசியில சுக்கிரன் நீசமா இருக்கும், ஆனா சுக்கிரன் யோகியா இருக்கும். அவன் பல அடுக்கு மாடிக்கு வீடு கட்டி வச்சிருப்பான். அதாவது அவங்க அப்பனா அவங்க தாத்தனை கட்டி வச்சிருப்பான், அவன் கட்ட மாட்டான், அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாமே ஜோதிடத்துல எப்படி இந்த நுணுக்கங்களோ அதே மாதிரி வாஸ்துல ஒரு மேடையில ஒரு பலன்களை எல்லாம் பேசிட முடியாது. ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதுல இருந்து நீங்க வர்றவனுடைய ஜாதகம் பூரா தான் உங்களுக்கு எலி வச்சு பரிசோதனை பண்ணி ஒவ்வொன்றையும் அனுபவத்துல பாஸ் பண்ணி வாங்க. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிறத சொல்லி
இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த மாதம் நல்ல தெளிவா வந்து சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.